புற்றுநோயால் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் பாதிப்பு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகம். ஆண்களுக்கு புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் வாய் புற்றுநோய் அதிகம். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோயை கண்டறியும் மமோகிராம் பரிசோதனை செய்வது அவசியம். புதுச்சேரியில் மார்பக புற்றுநோய் உட்பட பெண்களுக்கான நோய்கள் சார்ந்த சிகிச்சைகளின் முன்னேற்றம் குறித்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து வாதித்தனர். இந்த மாநாட்டில் இந்தியாவில் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் புகையிலை பயன்படுத்தும் ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் அதிக அளவில் காணப்படுவதாக டாக்டர்கள் கூறினர். கேன்சர் லாஸ்ட் இயர் மட்டும் 14 லட்சம் பேருக்கு இந்தியாவில் கேன்சர் எஃபெக்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப அலார்மிங் நம்பர். கேன்சர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. கேன்சர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காரு. கேன்சர் ஒரு வார்த்தை தானே தவிர கேன்சர் உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். வாய்ப்பு வரலாம், லங்ஸ் நுரையீரல்ல வரலாம், லிவர்ல வரலாம், இரைப்பையில வரலாம், மலக்குடல்ல வரலாம், சினைப்பையில வரலாம், அது கருப்பையில வரலாம், கர்ப்பப்பையில வரலாம். இது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வரலாம் கேன்சர். ஸோ கேன்சர் வர்றதுக்கு மார்பகத்தில் வரலாம். மார்பக கேன்சர் நம்பர் 1 லேடிஸ்ல. ஸோ இது எதனால இவ்வளோ தூரம் அதிகம் வருதுன்னா, ஆண்களுக்கு வர்ற கேன்சர் முக்கால்வாசி புகையிலை பழக்கத்தினால. ஸோ புகையிலை நிறைய பிடிக்கிறதுனால தான் கேன்சரே வருது. புகையிலை அண்ட் மது பழக்கம். இது ரெண்டும் இல்லாம இருந்தாலே மோர் தென் 50% கேன்சர் இல்லாம பண்ணிடலாம். பட் ஆனா அது ரொம்ப அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அதனால அதை விட முடியல. பட் எல்லாரும் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு லங் கேன்சரோ இல்லை வாய் புற்றுநோயோ ரொம்ப அவதிப்படுறாங்க. இதே இது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இந்த மாதிரி லேடிஸ் வர கேன்சர்ஸ்க்குலாம் காரணம் ஒபிசிட்டி, ஹை ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ். அதாவது நம்ம சில ஃபேக்டர்ஸ்லாம் மாற்ற முடியாது. சின்ன வயசுக்கு வருது, லேட்டா வயசு மெனப்பாஸ் வருது, அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனா சிலதெல்லாம் மாற்ற கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னா, நம்ம குண்டா இல்லாம இருக்குது, ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது, நல்ல டயட் சாப்பிடுறது, ஸ்மோக்கிங் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுனா நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், அதில் நிறைய ஹை ஃபேட் இன்டேக் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஒபிசிட்டி லெவல் ஜாஸ்தியாகி அது ஹை ஈஸ்ட்ரஜன் லெவலாக மாறி இந்த மாதிரி இது கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இதெல்லாம் அவாய்டபிள் கேன்சர். புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடக்கூடாது. கொழுப்பு நிறைந்த உணவை உண்ணும்போது உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் வருவது உறுதி என டாக்டர்கள் கூறினர். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள், ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே நிறைய கேன்சர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கேன்சர் 100 பேருக்கு அதுல 20-30 பேர் இறந்து போவாங்க. நம்ம ஊர்ல இன்னும் 100ல ஒரு 40-50 பேர் இறந்து போற மாதிரியே இருக்கு. அதாவது மோர் தென் 50% மேபி 40% மார்டாலிட்டி இருக்கு. இப்போ ஒரு கடைசி 5 வருடத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது இறப்பு விகிதம். பட் ஆனா கேன்சர் இன்சிடென்ட், அதாவது வரக்கூடிய விகிதமும் ஜாஸ்தி ஆகுது. அது நம்ம இறப்பு விகிதம் குறையாத மாதிரி இருக்கு. நிறைய நல்ல வைத்திய முறைகள் வந்துடுச்சு. கேன்சரால அஃபெக்ட் பண்ணி சரியான சென்டர்ல ட்ரீட் பண்ணிக்கிறவங்க இறப்பு விகிதம் கம்மியாகுது. இதுல என்ன ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு ப்ராப்பரான சென்டருக்கு வரதில்லை. எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல ஆப்ரேஷன் பண்றது, கீமோதெரப்பி பண்றது, ரேடியோ தெரப்பி பண்றது, அதுக்கப்புறம் பெட் சிட்டி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல இருந்த இடத்துல வைத்தியம் பண்ணா இறப்பு விகிதம் குறையுதுன்னு சொல்றாங்க. அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுல பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு. ஒரு இடத்துல ஒரு சின்ன நர்சிங் ஹோம்ல சர்ஜரி பண்றது, அதுக்கப்புறம் வேற இடத்துல கீமோதெரப்பி பண்றது, வேற இடத்துல ரேடியோ தெரப்பி பண்றது, பேஷண்ட் அது லாஸ்ட் ஃபாலோ அப். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, யாருமே உரிமை எடுத்து பாக்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெக்கரன்ஸ் வர வாய்ப்புகளோ இல்ல கேன்சரால இறந்து போற வாய்ப்புகளோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் இருக்க இடத்துல ப்ராப்பரா ட்ரீட் பண்ணா ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கு. இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால குறையாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது வைத்திய முறைகள் ரொம்ப முன்னேறி இருக்கு நம்ம ஊர்ல. மருத்துவ முறைகள் சிகிச்சை முறைகள்லாம் ரொம்ப பிரமாதமா முன்னேறி இருக்கு. நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது சாதாரண மருந்துல இருந்து ரொபோட்டிக் சர்ஜரி வரைக்கும்
இம்யூனோதெரப்பி வரைக்கும் நம்மளும் முன்னேறி இருக்கோம். ரொம்பவே உலகத்துல எந்த மருந்து கிடைக்கணுமோ எல்லாமே நம்ம ஊர்லயும் கிடைக்குது. பட் ஆனா பழக்கவழக்கங்கள் மாத்திக்கணும். நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கணும். ஏதாவது அறிகுறிப்பட்டா உடனே போய் தகுந்த மருத்துவரை அணுகி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் சென்டர்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மள காப்பாத்திக்கணும். அறிகுறி வந்து ஒரு ஒரு கேன்சர் ஒரு ஒரு மாதிரி வருமா. இப்ப வாய் புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நாக்குல வந்து இல்ல நாக்குலயோ, அன்னத்திலயோ ஒரு ஆறாத அல்சர், ஆறாத வாய் புற்றுநோய் 3 வாரத்துக்கு மேல ஆறாம இருந்தா அத பயாப்சி பண்ணி பார்த்துக்கணும். அதே மாரி லங்ஸ்ல வரும்போது ஒருத்தருக்கு இருமல் இருக்கு. அது 3 வாரத்துக்கு மேல தொடர்ந்து இருக்கு. சளி, ஜுரம் சரியாகல அப்படின்னா உடனே அத செக் பண்ணி பார்த்துக்கணும். அது மாரி இன்டைஜஷன் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 40 வயதுக்கு மேல சரியா செரிக்கல. இன்னும் வெறும் ஜெலுசில், ஜின்டேக் ஆர் பேன் 40 அந்த மாரி மாத்திரை போடாம ஒரு நல்ல மருத்துவர பார்த்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சா ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிடலாம். அது மாரி மலக்குடல் வழியா ரத்தம் போறது. பைல்ஸ்ன்னு நினைக்காம உடனே ஒரு செக்கப் பண்ணி சிக்மாடோஸ்கோபி பண்ணி பார்த்தா ரெக்டல் கேன்சர், மலக்குடல் கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஒருத்தருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது. அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். ஒரு 10 கிலோ 6 மாசத்துக்குள்ள குறையுது அப்படின்னா வந்து அது பான்கிரியாட்டிக் கேன்சரா இருக்கலாம், லிவர் கேன்சரா இருக்கலாம், ஸ்டமக் கேன்சரா இருக்கலாம். உடனே அதை ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி பெண் உறுப்பு வழியா நமக்கு வந்து மாதவிடாய் இல்லாத நேரத்துல ரத்த கசிவு இருக்கு, இல்ல உடல் உறவுக்கு அப்புறம் ரத்த கசிவு இருக்குன்னா கர்ப்பப்பை புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம். இந்த மாதிரி எதா இருந்தாலுமே ஆரம்பத்துல அறிகுறிகள் தெரியும் நமக்கு. ஆனா வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். 2வது வந்து ஆரம்பத்துல அறிகுறிகள் இல்லாதப்பவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா வந்து இப்ப மார்பக புற்றுநோய் இருக்குன்னா ஸ்கிரீனிங் மேமோகிராம் இருக்கு. ஸ்கிரீனிங் மேமோகிராம்ங்கிறது வந்து ஃபுல் பீல்ட் டிஜிட்டல் மேமோகிராம் ஒரு மேமோகிராம் டெஸ்ட் இருக்கு. பிரஸ்ட் லேசா அழுத்தி ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுப்பாங்க. அது 40 வயதுக்கு மேல எல்லா பெண்களும் எடுத்துக்கணும். கண்டிப்பா எடுத்துக்கணும். வருஷம் எடுத்துக்கணும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் வெளிநாடுகளில் 20%, இந்தியாவில் 50% உள்ளது. இறப்பு விகிதம் குறைந்தாலும் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஒரே இடத்தில் தரமான சிகிச்சை பெற்றால் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும். கம்பல்சரியா 40 வயதுக்கு மேல கம்பல்சரியா பண்ணிக்கணும். 2வது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சாதாரண டெஸ்ட், அவுட் பேஷண்ட் டெஸ்ட். இதெல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் ஒரு 200-300 ரூபாயில பண்ணிடலாம். அது பண்ணுனா நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். அது ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியா குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்லாம் இருக்கு. சீரம் PSAன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. PSA டெஸ்ட் வந்து சாதாரண பிளட் டெஸ்ட். இது வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு, 10க்கு மேல இருந்துச்சுன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கலாம். 60 வயதுக்கு மேல இருக்க ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் நம்பர் 1 கேன்சர். ஸோ அதை சாதாரண PSA டெஸ்ட் பண்ணோம். வருஷத்துக்கு ஒரு PSA டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். லைட்டா எலிவேட்டடா இருந்துச்சு. நான் அதுக்குரிய டாக்டர் யூராலஜிஸ்டோ இல்லை ஆன்காலஜிஸ்டோ பார்க்குறோம். கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து கடவுள் வந்து அறிகுறிகள் காமிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் இருக்கு. பட் நம்மளோட நெக்லிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம வியாதி முத்தி உயிருக்கு ஆபத்து வருது. ஸோ நெக்லிஜென்ஸ் இல்லாம அதை வந்து உதாசீனப்படுத்தாம எந்த ஒரு அறிகுறியும் உடனே அணுகி சரியான மருத்துவர் அணுகி சரியான வைத்திய முறைகள் பண்ணா கண்டிப்பா காப்பாற்றும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். புற்றுநோய்க்கு வைத்திய முறையில் இந்தியா முன்னேறியுள்ளது. இவற்றை நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து சிகிச்சை பெற்று பூரணமாக குணமாகலாம் என டாக்டர் ராஜசுந்தரம் கூறினார்.